பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் 63ஆம் சங்கீதம் 7வது வசனத்தில் பார்க்கிறோம். நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது சட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் பார்க்கிறோம், நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் இயேசு நமக்கு துணையாக இருக்கிறார். அதைத்தான் சங்கீதக்காரர் சொல்கிறார், நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உடைய சட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் என்று சொல்லி, அதே போல தான் ஆண்டவர் இயேசு நமக்கு அவர் துணையாக இருக்கும் பொழுது களி கூற பண்ணுவார். அப்படி சட்டை நிழல், அந்த வசனம் சட்டை நிழல், அந்த நிழலில் இருக்கும் பொழுது ஒரு உண்மையான சந்தோஷம் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த சட்டை நிழலில் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், சுகம் இருக்கும். இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு துணையாக இருக்கிறார். அப்படி சட்டை நிழலில் உங்களை களிகூற பண்ணுவார். அவர் சொல்லுகிறார், களி கூறுகிறேன் என்று சொல்லி, அதே போலதான் உங்களையும் அவர் களி கூற பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் என்று எழுதியிருக்கிறதப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் கர்த்தர் துணையாயிருந்து உடைய பிள்ளைகளை உடைய சட்டை நிழலில் களிகூற பண்ணுங்க தகப்பன். எல்லா வேதனைகள் நெருக்கங்கள் மாறட்டும். வல்லமை உள்ள கரை இறங்கி உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படி ஜெபிக்கிறையா. வல்லமை இறங்குவதாக தகப்பன். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை காண செய்வீராக. அல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழப்பெறும் சில அன்புக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மீட்பு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.